என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த வருஷத்தை துவங்கி 8வது மாதத்திற்குள் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்ய போகிறார். வருஷத்தை இப்பொழுதுதான் துவங்கினது போல் இருக்கிறது. 8ஆம் மாதத்திற்குள் நாம் வந்துவிட்டோம். நாட்கள் வேகமாக ஓடுகிறது. மனிதர்கள் உணர்வடையாத ஒரு காரியம் உண்டு என்றால், ஒவ்வொரு நாளும் அதே போல துவங்குகிறபடினால் மனிதர்கள் தங்கள் காலங்கள் ஓடுகிறது என்பதை உணர்வதே இல்லை. நாட்கள் விரைந்தோடுகிறது என்பதை உணர்வதில்லை. தாங்கள் முதுமை அடைகிறோம் என்பதை அதிகம் உணர்வதில்லை. தாங்கள் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதையும் பலர் உணர்ந்து கொள்வதில்லை. திடீரென்று வியாதி வருகிறது, மரணம் சந்திக்கிறது, அல்லது திடீரென்று மரணம் ஒருவரை வாரிக்கொண்டு சென்று விடுகிறது. அப்பொழுதுதான் உடனிருந்தவர்கள் எல்லாம் திகைக்கிறார்கள். ஐயோ, அவர் அதை செய்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம், அதை முடித்திருக்கலாம், இதை முடிக்காமல் போய்விட்டாரே என்று. எனக்கு அன்பானவர்களே, பூமியிலே வாழுகிற நாட்கள் சொற்பமான நாட்கள். வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய ஆயுள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதினால் 80 வருஷம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே நீங்கள் வாழுகிற காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் நாட்களை பயன்படுத்த வேண்டும். பல வேளைகளிலே நான் இப்படி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே, என்னை குறித்து நீர் வைத்திருந்த திட்டங்களில் ஒன்றை கூட நான் முடிக்காதபடி என் ஆயுள் முடியக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னை குறித்து வைத்த திட்டங்கள், நான் உமக்கென்று செய்ய வேண்டிய ஊழியங்களில் எதையுமே முடிக்காதபடி நான் பூமியை விட்டு போய்விடக்கூடாது என்று நான் பல நாட்கள் ஜெபித்திருக்கிறேன். பலன் இருக்கிற அந்த நாட்களில் இன்னுமாய் ஆண்டவருக்கு ஓடி ஓடி உழைக்க வேண்டும் என்று வேகமாய் செயல்படுவதன் காரணமே நாட்கள் குறைவு என்ற அறிவுதான். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம். என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது. அந்நாட்களிலே செய்தியை அஞ்சற்காரரிடத்திலே கொடுக்கும் பொழுது அவர்கள் குதிரைகளின் மேலோ வேறெந்த வாகனங்களின் மேலோ வேகமாய் செல்வார்களாம். ஏனெனில் இப்பொழுதெல்லாம் ஒரு இமெயில் பண்ணுகிறோம், சென்ட் கொடுத்த அடுத்த நிமிஷம் அது யாருக்கு போக வேண்டுமோ, எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்களை சென்று அடைகிறது. அன்றைக்கு அப்படி அல்ல. ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு சிலரெல்லாம் பல நாட்கள் பயணிப்பார்கள் போய் சேர வேண்டும் என்று. எஸ்தரின் காலத்தில் அஞ்சற்காரர்கள் வேகமாய் செய்தி எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய நாட்கள் இந்த பூமியிலே அஞ்சற்காரர் ஓட்டம் போல இருக்கிறதா? ஓட்டத்தை துவங்குகிறார்கள், பாதி வருகிறார்கள், முக்கால் ஓட்டத்தை முடிக்கிறார்கள், முழு ஓட்டத்தை முடித்து செய்தியை கொடுத்து விட்டு அஞ்சலை கொடுத்து விட்டு வந்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கை குறுகியது. ஏதோ உபயோகமற்ற காரியத்திலும் பாவத்தின் காரியத்திலும் கேளிக்கைகளிலும் இன்பங்களிலும் வாழ்நாளை கழித்து விடாதிருங்கள். நான் பல வேளைகளில் பல தேசங்களுக்கும் செல்லும் பொழுது மக்களுடைய வாழ்க்கையை நான் பார்ப்பேன். அவர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கே சிலர் வாழுகிறார்கள். நன்றாய் சம்பாதிப்பார்கள், நன்றாய் செலவழிப்பார்கள். அவர்களை கேட்டால், செலவழிப்பதற்காகத்தானே நாம் வாழுகிறோம், ஆகவே சம்பாதிக்கிறோம், செலவழிக்கிறோம் என்று சொல்வார்கள். சிலர் நன்றாய் சம்பாதிப்பார்கள், சேர்த்து வைத்து கொண்டே போவார்கள், செலவழிக்கவே மாட்டார்கள். சிலர் யாரோ ஒருவருடைய அன்புக்காக வாழுவார்கள். இப்படி மனிதர்கள் பல விதங்களில் வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்கிறார்கள். நீங்கள் எதற்காய் வாழுகிறீர்கள்? நீங்கள் ஒரு நாளை எதற்காய் துவங்குகிறீர்கள்? ஒரு நாளில் உங்களுக்கான பல திட்டங்கள் இருக்கிறது, ஆனால் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்கள். வாரத்தின் 7 நாட்களும் உங்களுக்கு, அதில் ஒரு நாளை ஏன் ஆண்டவருக்கு என்று ஒரு சில மணி நேரங்களை கொடுக்கக்கூடாது? வாலிப பிள்ளைகளே, இளவயதில் இருக்கும் பொழுதே உங்கள் பலனை இயேசுவுக்கு கொடுக்க பழகுங்கள். உங்கள் ஞானத்தை இயேசுவுக்கு கொடுக்க பழகுங்கள். 18 வயதில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய நேரங்களின் பெரும் பகுதி நான் ஆண்டவரோடு செலவழித்தேன் என்றால் மிகையாகாது. படிப்பேன், வேலை செய்வேன், மீதி நேரமெல்லாம் ஆத்துமாக்களுக்காக. அப்படி செலவழித்தபடினால்தான் பல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கள் நடத்த ஆண்டு உதவி செய்தார். ஏதோ ஒன்று இயேசுவுக்காக செய்ய வேண்டும். உங்கள் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, அன்பு தகப்பன் தாய்மார்களை உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் 60 வயது, நீங்கள் 70 வயதோ 80 வயதோ 90 வயதையோ அடைந்து விட்டீர்கள். நீங்கள் முதுமையை நோக்கி ஓடி ஓட்டத்தை முடிக்கப் போகிறீர்கள். இந்த முதுமை நாட்களிலும் நேரங்களை வீணடித்து வீண் பேச்சு, களியாட்டுகள், தொலைக்காட்சியில் தேவையற்ற காரியங்களை பார்த்தல் வேண்டவே வேண்டாம். இருக்கிற காலத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இன்னும் சில நாட்கள் உங்கள் அஞ்சற்காரர் ஓட்டம்
இன்னும் சில நாட்களில், சில மாதங்களில், சில வருஷங்களில் முடியப் போகிறது. ஆகவே ஆண்டவரின் வருகையோ அல்லது உங்களுடைய வாழ்வின் முடிவோ, ஆண்டவருக்காய் உங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருக்காகவே வாழ்ந்து முடித்து விடுங்கள். வேகமாய் ஓடுகிற இந்த வாழ்க்கையில் இயேசுவுக்காக நீங்கள் செய்வது மாத்திரமே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். ஆகவே கருத்தாய் வாழுங்கள், கவனமாய் வாழுங்கள், கர்த்தருக்காய் வாழுங்கள். உங்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, எங்கள் நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா. நாட்கள் பொல்லாதவர்களானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். உடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபம் பண்ணுகிறேன். அவருடைய நாட்கள் வேகமாய் ஓடுகிறதே, கர்த்தர் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற கிருபையும் அறிவையும் ஞானத்தையும் அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். வாலிபர்களோ, நடுத்தர வயதினரோ, முதிர் வயதினரோ, யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த அஞ்சற்காரர் ஓட்டம் சீக்கிரமாய் முடிவதற்குள் ஆண்டவருக்காய் ஓடிவிட அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த சிந்தையை தாங்க, இந்த எண்ணத்தை தாங்க, இந்த வாஞ்சையை தாங்க, உமக்காய் வாழுகிற விருப்பத்தை கொடுங்க. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, குறுகிய இந்த வாழ்நாட்களில் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யுங்கள். நித்திய வாழ்வில் பிரவேசிக்கும் பொழுது நிச்சயமாகவே மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த நினைவோடும் தீர்மானத்தோடும் இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.